பிதாவே சோஸ்திரம். நல்லவரும் வல்லவரும் ஏசப்பா நன்றி. பரமபிதாவே நன்றி 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 நன்றி. இயேசு நாமத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Father. தேவனை தவிர வேறு எதுவும் நம்ம வாழ்க்கையில் முதல் இடத்தை எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எதையும் விக்கிரமாக மாற்றிடக்கூடாது நம்ம வாழ்க்கையில். அது யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் அதை விக்கிரமாக மாற்றிடக்கூடாது. அதை தூக்கி கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல அதை நம்ம எதுவுமே வைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அது நம்மளுடைய சொந்தமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி. சில பேர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஆனால் மீன் பிடிக்க போவாங்க. அவன் சில பேர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஆனால் அங்கங்கே வெளியே போவாங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரத்துக்கு டைம் இருக்காது, ஆனால் அங்கங்கே இருப்பாங்க. இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ ஆண்டவர் அழைக்கிற இடத்துலையும் அவங்க காணப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. இப்படி இருக்கும்னு சொன்னால் when we don't prioritize and put God first, அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய தரிசனங்களை, ஆசீர்வாதங்களை நம்ம பெற போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. I always think when I see the church, நிறைய பேர் சர்ச்சுக்கு வரலன்னா இதை விட என்ன முக்கியமான வேலை இருக்குது, இதை விட என்ன ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது. சில பேர் அது அவங்களுடைய அடையாளமாகவே ஆயிடுச்சு. இவங்களை பார்த்தாலுமே இவங்க லேட்டு அப்படின்னு தெரிஞ்சிடும், மாற்றவே தேவையில்லை. அப்படி ஒரு அடையாளமாகவே ஆயிடுச்சு. ஸோ ஆகையால் நம்ம இதெல்லாம் மாற்றணும். நான் சொன்னேன், இந்த வருஷம் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடக்கூடாது. கொடுக்கறது 1 மணி நேரம் 2 மணி நேரம், அதுலேயும் நம்ம திருடுறோம். ஸோ ஆகையால் இதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம மனம் திரும்ப வேண்டும். இதெல்லாம் we have to address all these. Let's be real, let's be truthful in the presence of God. Hallelujah. சபையில் ஊழியம் செய்கிறவங்க, ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க, சபையில் அட்டாச்சாக இருக்கிறவங்க, நீங்கள் வரலன்னா இண்டிவிஜுவலாக எனக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் நினச்சா இன்ஃபார்ம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஆமென். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நிச்சயமாக நம்ம ஆண்டவருடைய வீட்டில் இருக்கிறோம், நம்ம ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். ஹல்லேலூயா. என்னைக்காவது நீங்கள் இந்த 10-11 வருஷத்தில் நான் எங்கேயாவது காணாமல் போனது பார்த்துருக்கீங்களா? இறப்பு, பிறப்பு, எல்லாமே, கல்யாணம் எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் நான் ஆண்டவருடைய வீட்டில் தான் இருந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த இருதயம் இருக்காது பாருங்கள். ஸோ இந்த நாட்களிலே நம்ம அதெல்லாம் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நம்ம இந்த காலை வேளையில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது நம்ம இருதயத்தை க்ளீனாக வச்சுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. தூங்குறோமோ தூங்கலையோ, நான் ஷிஃப்ட் வேலை செஞ்சுருக்கிறேன், விடிய வேலை செஞ்சுருக்கிறேன், விடிய ஜெபம் பண்ணியிருக்கிறேன், விடிய வெளியே போயிட்டு வந்திருக்கிறோம், மரணத்துக்கு போயிருக்கிறோம், எல்லாமே செய்திருக்கிறோம். ஆனால் கரெக்டாக இங்கே 9 மணிக்கு ஆண்டவருடைய வீட்டில் இருப்போம். ஹல்லேலூயா. அதனால தான் இன்ன வரைக்கும் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்ன வரைக்கும் ஆண்டவர் யாருக்கிட்டையும் எங்களை தலை குனிய வைக்கவே இல்லை. ஆமென். இன்ன வரைக்கும் ஆண்டவர் எங்களை யாருக்கிட்டையும் போய் கையேந்த வைக்கல, யார்கிட்டையும் போயிட்டு தலை குனியவோ எங்களை ஆண்டவர் இந்த மாதிரி விட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தான் நிறைய பேர் போராமப்படுவாங்க, ஆனால் அவங்க செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க. ஆமென். பாஸ்டர் நல்லா இருக்கிறாரு, நல்லா அப்படி போராமப்படுவாங்க, ஆனால் தியாகத்தை பார்க்க மாட்டாங்க. ஆமென். பாஸ்டர்னா நீங்களாம் சின்னாங்க, என்னது காசு வாங்கிட்டு நல்லா இருக்கிறீங்க, சின்னாங்க ஜனங்க காசு கொடுப்பாங்க, அப்படிலாம் ஒரு ப்ரிசெப்ஷன் இருக்குது. ஆனால் அவங்க படுற தியாகம், தூக்கம் இல்லாத இரவுகள், தியாகங்கள், எத்தனை கல்யாணத்தை விட்டுருப்போம், எத்தனை சொந்தக்காரவங்க கேதரிங்கை விட்டுருப்போம், எவ்வளோ விஷயத்தை தவிர்த்துருப்போம், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆமென். ஸோ ஆகையால் எனக்கு ஏன் இதை பேசுகிறேன்னா, எனக்கு வருத்தமாக இருக்குது. இவ்வளோ நாட்கள் காலியாக இருக்குது, சர்ச்சுக்கு வர வேண்டியவங்க வரல. நல்ல காரணமே இருக்காது. நான் சொல்கிறேன், அந்த காரணம் கடவுளே ஏற்றுக்க மாட்டார். நான் சொல்கிறேன், அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நான் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்கும்படி வந்தபோது இதை பார்த்தா சோர்வாக இருக்குது. ஸோ எப்படி எனக்கு ப்ரீச் பண்ண வரும் சிந்திச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். இதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நாக்காளி காலியாக யாரும் வரல, என்ன லேட்டு, இதெல்லாம் யோசிச்சா எனக்கு இது வரும், மனசு சங்கடப்படும். அப்புறம் எப்படி ஆண்டவரை துதிக்கிறது, எப்படி பிரசங்கிக்கிறது? நானும் மனுஷன் தான் பாருங்கள். ஹல்லேலூயா. எந்த நேரமும் பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்ல முடியாது என்னால், நான் நடிக்க முடியாது. அதனால் ஸோ ஆகையால் நம்ம சிந்திப்போம்,
இந்த வருஷம் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்யணும். பெருக்கம், தயவு, பாதுகாப்பு, வாக்குத்தத்தத்தை அள்ளி கொட்டுறது முக்கியம் கிடையாது. அதுக்கு ஏற்ற பாத்திரங்கள், அந்த இடத்துல சுமக்கிற பாத்திரங்கள் நமக்கு அவசியம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை வீணாக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, நம்ம இப்போ இருக்கிற நேரத்தில் நம்ம ஆரம்பித்து சரியாக முடிச்சிருவோம். அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. என் ஆவி கலங்கடிக்காதபடி, என்னுடைய ஆவி சோர்ந்து போயிடாதபடி, இன்றைக்கி நான் ஆண்டவருக்கு உண்மையாக பாத்திரமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஜெபிங்க. கொஞ்ச நேரம் அந்த ஆராதனையை ஒப்பு கொடுப்போம். ஆராதனை எதுவாக இருந்தாலும் இந்த ஆராதனை எதுவும் தடை செய்யக்கூடாது. சோர்வோ மனுஷனுடைய கிரியைகளோ எந்த காரியமும் இந்த ஆராதனையை சோர்வுபடுத்தாதபடி. அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீ இருதயத்தை பார்க்கிறீர், இருதயத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் இருதயத்தை காண்கின்ற தேவன். தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன என் தேவன், உண்மையாய் வாஞ்சையாய் உம்மை தேடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய். ரோமர் 8:28 உம்மேது அன்பாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும், those who love God we shall not lack nothing. அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொன்ன என் தேவன். அல்லேலூயா. அந்த காலை வேளையில நீங்க எங்க நடுவில் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆண்டவரே, இன்னைக்கு யாரு வராங்களோ இல்லையோ, நீங்க எங்களோடு இருப்பதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில இந்த ஆராதனையை உமக்கென்று படைக்கும்படி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை உம்முடைய மகிமையில நாங்கள் பங்கெடுக்கும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நன்றி சொல்லுகிற வண்ணமாக கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மைட்டி காட், மைட்டி காட், மைட்டி ஃபாதர், மைட்டி ஃபாதர், மைட்டி காட், மைட்டி காட். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. ஆண்டவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கும்படி வந்திருக்கிறோம். நன்றி பலிகளை செலுத்தும்படி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Father, thank you Father. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு என்று ஒரு நன்றி பலிபீடம் நம்ம இந்த இடத்துல கட்ட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்தில் நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தையானது தேவனுக்கு ஒரு நறுமணமாய் அவருடைய சமூகத்துக்கு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. It must be sent to the presence of God. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நல்ல தேவன் நன்மை செய்தான். ஹல்லேலூயா. இந்த தேதியை குறிச்சுக்கங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இத சொல்றேன் பாத்தீங்களா? நல்ல தேவன் நன்மை செய்தார் சொல்றேன் பாத்தீங்களா? இன்னும் 2 வாரத்துல இந்த நாள் என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அல்லேலூயா. and 2 more weeks. இந்த நாளை நான் உங்களுக்கு இன்னும் 2 வாரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன். அல்லேலூயா. 2 more weeks down the road. யாராவது நான் மறந்துட்டேன்னா எனக்கு ஞாபகப்படுத்துங்க. பாஸ்டர் 2 வாரம் கழிச்சு இந்த 15 அன்னைக்கு தேதி என்ன? இந்த 15ஆம் தேதியை குறித்து நீங்க ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே. ஆமென். அந்த நாளை நாங்கள் இன்னும் 2 வாரம் கழிச்சு கேட்கணும்னு சொன்னீங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் இந்த நாளை அப்போ நான் அறிந்து துதிக்கிறேன். நான் என்னன்னா, இது எனக்கு தெரிஞ்சு துதிக்கிறேன். எனக்கு தெரியும் இது என்ன அர்த்தம்னு, அதனால தான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ ஆகையில எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனுக்கு காத்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் மனுஷனுக்கு காத்திருக்கிறதல்ல. கர்த்தர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன என் ஆண்டவர். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு. அப்பா நன்றி தகப்பனே,
நன்மை செய்தியே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். அப்பா நல்ல தேவன் செய்து விட்டார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்வார். ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்து பாவம் நீங்கிட என்னை கழுவி விட்டு உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. உமக்கென்று வாழ உமது ஊழியம் செய்ய நன்றி தகப்பனே, நன்மை செய்து. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் மறுபடியோ பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்வார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்வார். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்துவிட்டு. இருளின் அதிகாரம் உனக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு. உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு. நன்றி தகப்பனே, நன்மை செய்துட்டீங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்வார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்வார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை 10,000 சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து அன்று கூண்டு பாவம் நீங்கிட விட்டு. ஜீவன் தந்து அன்று கூண்டு பாவம் நீங்கிட விட்டு. உமக்கியம் பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. உமது ஊழியம் செய்ய வைத்து. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்வார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்வார். செய்த நன்மை 10,000 சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவாய திறந்து. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே.
நன்றி நன்மை செய்திலே நாம் ஆராதிக்கும் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் நல்லவர் விடுவிக்க வல்லவரே பெருகின்ற ஆற்றினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே பெருகின்ற ஆற்றினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் நல்லவர் விடுவிக்க வல்லவரே ஆராதிக்கும் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார் அக்னி ஜுவாலையிலே நம்மை காக்கின்ற இந்த சபையை காக்கின்றவர் ஹல்லேலூயா அக்னி ஜுவாலை நம்மை அறியாமை காத்திடுவார் விடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே ஆராதிப்போம் நல்லவர் அவர் நல்லவருங்க அவர் நமக்கு முன்பதாக போய் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே ஹல்லேலூயா எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே நம் ஆராதிக்கும் நல்லவர் நம் ஆராதிக்கும் நல்லவர் நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார் கலந்தாமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார் நன்மை கரம் பற்றி நடத்திடுவார் இரவிடாமல் ஆராதிப்போம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே நம் ஆராதிக்கும் நல்லவர் விடுவிக்க வல்லவர் ஆராதிக்கும் எரிகின்ற அக்கினிக்கும் விடுவிக்க எல்லா விஷயத்திலிருந்து எரிகின்ற ஆராதிக்கும் நல்லவர் நம் ஆராதிக்கும் தேவன் சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார் தயங்காமல் முன் சென்றிட நம்மளே தாங்கியே கோட்டைகளை ஆராதிப்போம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் வாழ்வில் என்றும் ஜெயமே நாம் ஆராதிப்போம் நல்லவர் நல்லவர் விடுவிக்க வல்லவரே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே இடைவிடாமல் ஆராதிப்போம் வாழ்வு எப்போதும் இந்த சபைக்கு வெற்றிதான் ஒரு நாளும் தோல்வி இந்த ஊழியத்தில் கிடையாது ஹல்லேலூயா
இடைவிடாமல் ஆராதிப்போம், விடாமல் ஆராதிப்போம். வாழ்வில் என்றும் ஜெயமே. நன்றி தகப்பனே, நன்மை செய்து முடிச்சிட்டீங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. இடைவிடாமல் ஆராதிப்போம். வாழ்வில் எப்போதும் ஜெயமே. நாமல் ஆராதிப்போம். வாழ்வில் ஜெயம் எடுத்தவர்கள், ஜெயம் எடுத்தோம். ஹல்லேலூயா. We already crossed in the name of Jesus. கடந்து போய்விட்டோம். ஹல்லேலூயா. Already done. இது பழசு, இது முடிந்தது. ஹல்லேலூயா. It's already done. ஹல்லேலூயா. நம்ம கடந்து போயிட்டோம். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிப்போம். என்றும் ஜெயமே. கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். தயங்காமல் முன் சென்றிட ஆகியே நடத்திடுவார். சொல்லுங்க, இது பழசாயிருச்சு, முடிஞ்சது. தான் நம்ம எப்பயோ தாண்டியாச்சு. ஹல்லேலூயா. இது பழசு. This is the past. Hallelujah. We already seen the future. We already in the future. Hallelujah. எதிர்காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. Hallelujah. நம் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவர். சகலத்திலும் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். Thank you Lord. Thank you Father. Thank you Father. தகப்பனே, உன் பீடத்தில் தகன பலியாதே. தகப்பனே, உன் பீடத்தில் தகன பலியாதே. அக்கினி திறக்கிவிடும், முற்றிலும் ஏகித்து விடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் ஏகித்து விடும். பூவண்ண காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. ஒப்பு கொடுங்க. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. வேண்டாத ஆண்டவா முன்வைக்கிறே. Thank you Lord. மீண்டும் தலை தூக்காமல் அடியற்றுமே. மீண்டும் தலை நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அந்த இடத்துல எரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்தலே உகந்த காணி இடத்துல சுமந்து கொண்டு அப்படியே ஆண்டவருடைய இடத்துல அப்படியே இறக்கி வைங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம்.
ஒரு நறுமணமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளுடைய ஒப்பு கொடுத்தல். கண்களை தூய்மையாக்கோ கர்த்தர் உம்மை பார்ப்பதோ. கண்களை தூய்மையாக்கோ கர்த்தர் உம்மை பார்ப்பதோ. காதுகள் திறந்தருளோ கர்த்தர் கேட்கணும். அப்பா இந்த காதை திறக்கப்பா, ஆவியானவர் பேசுகிறத நாங்க கேட்கணும். காணிக்கையா கொடுத்தேனையா சுமந்த வாசனையா மகிழுமையா காணிக்கையா. இதுதான் சிறந்த காணிக்கை. ஆண்டவருடைய சமூகத்தில் புத்தி உள்ள ஆராதனை உங்களை அர்ப்பணிக்கிறது உகந்த ஒரு ஆராதனையாக இருக்கிறது. அப்பாவும் சமூகத்திலே ஆர்வமாய் வந்தேனையா. அப்பாவும் சமூகத்திலே ஆர்வமாய் வந்தேனையா. தப்பாமல் வணைந்து உப்பாக பயன்படுத்தோ. தப்பாக என்னை வளைந்து கொள்ளோ. காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுமந்த வாசனையா உகந்த காணிக்கை. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா மகிழுமையா. சுகந்த காணிக்கையா. உங்க இருதயத்தை திறந்து அதுல பாருங்க, ஆண்டவர் எங்க இருக்காருன்னு பாருங்க. Check your heart, see where God is. If you really love God, you cannot sleep. If you really love God, your legs will never be anywhere. உண்மையாகவே நீங்க கடவுளை நேசிப்பீர்களானால் உங்க இருதயம் படக்கு படக்குன்னு அடிக்கும். இன்னைக்கு நான் என் ஆண்டவரை ஆராதிக்கல, தேவ ஜனங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலன்னு இருதயம் படக்கு படக்குன்னு இருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இதைதான் சொல்றாரு, வேற இடத்துல 1000 நாள் இருக்கிறதை பார்க்கிலும் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் மேலானது. It supersedes all day. எல்லா நாட்களையும் அது தோக்கடிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, இங்கதான் இளைப்பாறுதல், இங்கதான் சமாதானம், இங்கதான் ஆசீர்வாதம், இங்கதான் சந்தோஷம். மற்ற எல்லா இடத்திலும் இழக்கிறோம், பலனை இழக்கிறோம், கவனத்தை இழக்கிறோம். ஓ thank you Lord. உணர்வுகளை இழக்கிறோம். ஹல்லேலூயா. இங்க எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் பரிபூரணமாக்குகிறார். ஹல்லேலூயா. thank you Lord. ஆண்டவரே, எங்க இருதயத்துல நீங்க மாத்திரம் நிரம்பி இருக்க நான் ஜெபிக்கிறேன். thank you Lord. தாகம், ஆண்டவர் மீது ஒரு பற்று. ஹல்லேலூயா. thank you Lord. oh yes yes yes. ஒரு நாள் ஜெபிக்கலன்னா அது அப்படியே இருதயத்தை அப்படியே குத்தணும், கொடையணும். ஜெபிக்கலையே அப்படின்னு ஒரு கொடையணும். இல்லைன்னு சொன்னா மறுத்துச்சு. seared, our conscience is seared. மறுத்து போச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் புதுப்பிப்பாராக. ஹல்லேலூயா. thank you Lord. நீங்க சபைக்கு போணுமே,
நீங்க ஆண்டவரை தேடணுமே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த இடத்தை, அந்த நாளை நான் கழிக்கணுமே. என் பலத்தை ஆண்டவருக்கு செலவு செய்யணுமே. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அன்பு அவருக்கு ஊற்றணுமே என்கிற அந்த வாஞ்சை, அந்த விருப்பம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய ஜனத்திற்கு அது உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. mighty God, mighty God, mighty God, mighty God, mighty God. எல்லாரும் வாய்களை திறந்து உங்க இருதயத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு இனிமே முதல் இடம். First place, we give you the honor. Yes, we give you the honor. The first honor. முதல் பலனை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். வாரத்தில் முதல் நாள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். காலையில எழுந்திருச்சோன்னா முதல் மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். The first belongs to God. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா முதலையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சம்பளம் எடுக்கணும், அது முதல் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Lord. காலையில எழுந்திருச்சோன்னா முதல் ஆண்டவரை பாடணும். வாரம் முடிஞ்சோனே, சனிக்கிழமை வாரம் முடிஞ்சோனே, ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிக்கணும். ஹல்லேலூயா. இரவுல படுக்கிறதுக்கு முன்ன இந்த நாளை முடிச்சோம் ஆண்டவரே என்கிறதுக்கான நன்றி சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்துல தூங்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா அப்பா அப்பா, உம்மை முதல் இடத்துல நாங்கள் மறுபடியும் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆதி அன்புக்கு மறுபடியும் திரும்புகிறோம். First love, you are our first love Lord. நாங்க இந்த உலகத்தை பார்க்கிறதுக்கு முன்பதாகவே நாங்க முதல்ல உங்களை தான் பார்த்தோம். இதுதான் வேத சத்தியம். தாயின் கருவிலே நீங்க உண்டாவதற்கு முன்பதாகவே உங்களை கண்ட தேவன், உங்களை பார்த்த தேவன், உங்க எலும்புகளை உருவாக்கின தேவன், உங்க உறுப்புகளை உருவாக்கின தேவன். Hallelujah. So before you saw your mother, you saw God first. In the womb, you were with God. You were interacting with God. ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருந்தார், உங்களை உருவாக்கினார். Hallelujah. Thank you Lord. Mighty God. Thank you Father. Hallelujah. ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இருதயம் ஆராய்வு செய்கிறோம். Thank you Father. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை இப்படி கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
பிரைஸ் எல்லாம் இந்த கால வேளையில் தேவனுடைய சமூகத்தில் உங்களை பார்க்குறதுல சந்தோஷம். நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, ஆமென். ஸோ கடந்த வாரம் வியாழக்கிழமை தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது 3 காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம இடத்துல பேசினார். அதில் ஜெபத்தில் நம்ம அதை கடந்து போனோம். ஒன்றாவது, ஆண்டவர் நம்மளுடைய குடியிருப்பை ஸ்தாபிப்பார். அல்லேலூயா, he will establish us. இதுதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா, ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துல நிரந்தரமாக கொண்டு போவார். அல்லேலூயா, அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலையும் பல நாளாக ஒரே இடத்துல நீங்கள் ஸ்டாக்னனாக இருக்கிறீங்க. நோ ப்ரொமோஷன், நோ நெக்ஸ்ட் லெவல், நோ நியூ எக்ஸ்போஷர், புது காரியம் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் அனுபவிக்காமல் இருப்பீர்கள். ஆனால் ஓரளவு ஆசீர்வாதத்தை பார்க்குறீங்க, ஆனால் அடுத்த கட்டத்தை இன்னும் பார்க்காம இருப்பீர்கள் சொன்னால், எங்கேருந்து வரும், எப்படி உருவாகும் என்று உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் ஆண்டவர் அந்த வாசலை திறக்கிறவராக இருக்கிறார். எதிர்பாராத ஒரு இடத்துல என்னைக்குமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து தான் வரும். நம்ம எதிர்பார்க்க முடியும். if we can anticipate, that means God, we have already understand how God operates. ஆண்டவர் என்னன்னா, அவர் நமக்கு ஒரு படி மேலே தான் எப்போதும் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவர் எப்போதும் நமக்கு ஒரு படிக்கு மேலே தான் இருப்பார். அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக ஆண்டவருடைய யோசனைகள் நம்மளுடைய யோசனைகள் அல்ல. நம்ம ஆண்டவர் மாதிரி யோசித்தோம் சொன்னால் அப்போ அவருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எங்கேருந்து வரோம், எப்படி வரோம், இப்படி இருக்க சூழ்நிலை அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் குடியிருப்பில் இருக்கிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், உங்களுடைய வேலை செய்கிற ஸ்தலங்களில், பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஆண்டவர் அடுத்த கட்டத்திற்கு உங்களை கொண்டு போவார். உங்களுடைய கால்களை ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். உங்களுக்கு ஓய்வை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. God will establish your feet. அல்லேலூயா. So wherever you are, no one can move you. எந்த இடத்துல நீங்கள் போய் நின்றாலும் அந்த இடத்துலேருந்து யாரும் உங்களை பிடுங்கவும் முடியாது, யாரும் உங்களை அகற்றவும் முடியாது. அல்லேலூயா. ஸோ ஆகையால இப்படி தான் இருக்க போகிறது. அடுத்து நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் திட்டமாக ஒரு காரியத்தை சொன்னார். நீ போய் கால் வை, அந்த இடம் திறக்கப்படும் என்று சொன்னார். அப்போ ஒரு மேப் ஆண்டவர் காட்டினார். நிறைய வரைபடத்தை ஆண்டவர் காட்டினார். அந்த இடங்களில் கால் போய் வைக்கிறது போல நிறைய பாதங்களை நான் பார்த்தேன். அப்போ நான் ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ போய் காலை வை, go and set your foot and that place I will give it to you அப்படின்னு சொன்னார். அப்போ நான் இந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், இங்கேருந்து நிறைய பேர் நீங்கள் புறப்பட்டு போய் உங்களுக்கு எந்தெந்த இடத்த ஆண்டவருக்கென்று நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் கால்களை வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதாவது ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். நம்மளை சுற்றி நிறைய தாமான் இருக்கிறது. நம்மளை சுற்றி நிறைய ஹவுசிங் காரியங்களெல்லாம் இருக்கிறது. ஸோ நம்ம ஒரு நாளில், ஒரு வாரத்தில் ஒரு நாளை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், அந்த இடங்களில் போய் கால்களை வைத்து, ஆண்டவரே இந்த இடத்துலேருந்து நான் ஜெபிக்கிறேன், ஒரு குடும்பம், ஒரு ஆத்மா இந்த இடத்துலேருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துலேருந்து ஒரு குடும்பத்தை நாங்கள் தேவனுக்கென்று சுதந்திரித்து கொள்ள போகிறோம் என்பதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த காலை எடுத்து அந்த இடத்துல வச்சு விசுவாசத்தில் அந்த இடத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸோ ஆகையெல்லாம் நீங்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், வரப்போகிற இந்த 2-3 மாதத்தில் என்ன செய்ய போகிறீங்க சொன்னால், ஒரு நாள், ஒரு வாரத்தில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து சும்மா ஒரு டிரைவ், ஒரு காடி எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு தாமானில் போய் அந்த இடத்துலேருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லது அந்த இடத்துல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், சும்மா ஒரு நாள் விசிட்டேஷனுக்கு போயிட்டு அவங்கள சும்மா பார்க்க வந்தோம், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை விசாரிக்கும்படி வந்தோம். அப்போ அவங்க பிரச்சனை ஏதாவது சொல்லுவாங்க. ஆமாம், நான் இதை கடந்து போகிறேன். அப்போ உடனே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா, ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை ஆண்டவர் அறிவீர், ஆண்டவர் கேட்டீங்க, இவங்க எங்கிட்ட பேசும்போது ஆண்டவர் இந்த ஜெபத்தை, இந்த அவங்களுடைய மனவேதனையை கர்த்தர் கேட்டீங்க. ஸோ ஆகையால் ஆண்டவர் இந்த வீட்டுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி சிம்பிளாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வந்துடுங்க. அப்புறம் ஆண்டவர் அங்கே கிரியை செய்வார். எப்போதும் என்ன நடக்கும்னு சொன்னால், நம்ம போய் ஒரு இடத்துல, ஒரு வீட்டில் நம்ம கால் எடுத்து வைக்கும் போது, ஒருவேளை அந்த வீடு ரட்சிக்கப்படாட்டி கூடயும் ஆண்டவர் அதே இடங்களில் இருக்கிற ஒரு
ஒரு வீட்டில் ரட்சிப்பு உண்டாகும்படி ஒரு வாசலை ஆண்டவர் திறப்பார். திடீர்னு அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் வரும், இல்லாட்டி திடீர்னு அந்த இடத்துலேருந்து ஒரு ஆள் சபையை தேடி வருவார்கள். அல்லேலூயா. இது எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிற 2015 நான் முத ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் போய் ஒரு வீட்டில் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஐயாவுக்கு கால் வலி, அவருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த வீட்டில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதிர்த்த வீட்டிலேருந்து ஒரு ஒரு லேடி வந்து இங்கே கீழே உட்காந்து சுவிசேஷம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டுட்டு உடனே கேட்டாங்க, பாஸ்டர் உங்கள் சர்ச் எங்கே இருக்குது அப்படிங்கிற. நான் சொன்னேன், சர்ச் ஆசா ஜெயிலில் இருக்குது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சரிங்க பாஸ்டர் நான் இன்னும் அடுத்த வாரத்தில் இந்த சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லி நம்ம சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. அப்போ நான் வேறு இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்கேன். வேறு வீட்டில் இருந்து ஆண்டவர் ஆட்களை அனுப்புகிறார். அதே போல் நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால், எங்கேயாவது ஒரு தாமானில் போய் நின்று சும்மா ஒரு வாக் போய் இல்லை காடியை அங்கே இடத்துல பார்க்கிங்கில் போட்டுட்டு கதவை திறந்து காலை வச்சு, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த தாமானில் ஒரு ஆத்மாவை கர்த்தர் ரட்சித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஜெபம் பண்ண கால்களை எடுத்து வைக்க ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கிரியைகளை ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஸோ வி ஹேவ் டு டூ திஸ். நீங்கள் நான் செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஊழியம் என்பது ஊழியக்காரன் மாத்திரம் ஒண்டி செய்வது அல்ல. அல்லேலூயா. ஸோ ஒண்டியாக செய்தோம்னா என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்கள். எந்த நிர்வாகமும் ஒண்டியாக நடத்த முடியாது. ஸ்டாஃப்ஸ் வேணும், எம்ப்ளாயீஸ் வேணும், மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. ஆமென். ஸோ நிச்சயமாக ஒரு ஊழியம் என்று சொன்னால் தேவன் தான் நமக்கு எஜமானனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருக்கு வேலை செய்கிறவர்களாக ஊழியக்காரர்களாக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ இந்த வாரத்திலிருந்து இன்னும் 3 மாதத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கால் வைங்க. நிரந்தரமாக அதே இடத்துல போய் எவ்ரி வீக் செட் ஃபுட் வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு பெரிய வெடிப்பு உண்டாகும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்கள் போகும்போது அந்த இடத்துல யாராவது பிரச்சனை உள்ளவர்கள் இருப்பாங்க, கட்டில் உள்ளவர்கள் இருப்பாங்க. ஆமென். பலவிதமான சோதனையில் அகப்பட்டவர்கள் இருப்பாங்க, பிசாசு கட்டில் பிடிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க, பில்லி சூனிய மந்திரத்தினால் கட்டப்பட்டவர்கள் இருப்பாங்க. ஆமென். அவங்களுக்கு சர்ச்சுக்கிட்ட வந்தாலே அவங்களுக்கு வாசல் வரைக்கும், சில பேர் வாசல் வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆவி என்கிட்ட சொல்லுது, ஒரு வாலிப பெண்ணுக்கு ஜெபம் பண்ணுறேன், அது சர்ச்சுக்கு வந்துச்சு. சர்ச்சுக்கு வந்துட்டு கீழே நின்றுட்டு அந்த ஆவி சொல்லுதா, நீ மேலே போகாத அப்படின்னு சொல்லுது. அப்போ நீ மேலே போனீன்னா நான் உன் கூட வர முடியாதுன்னு சொல்லுது அந்த ஆவி. அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சா, பரவாயில்ல நீ கீழே இருந்துட்டு மேலே என் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது. அப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், எப்படிம்மா இருக்குது உங்களுக்கு? இல்லை பஸ் என் கூட ஆவி கீழே தான் நின்றுக்கிட்டு இருக்குன்னு. அப்போ சிந்திச்சு பாருங்க. ஸோ ஆகையால் நம்ம போய் ஒரு இடத்துல கால் எடுத்து வைக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், அங்கே சுற்று வட்டாரத்தில் வாழ்கிற ஜனங்களுக்குள்ளே ஏதாவது சூழ்நிலைமை பிரச்சனை அவங்கள கட்டி வைத்திருக்கோம், அவங்கள புறப்பட பண்ணாதபடிக்கு கட்டி வச்சுருக்கோம். நம்ம போய் அங்கே கால் வைக்கும் போது ஆண்டவர் அந்த கட்டை உடைப்பார். அல்லேலூயா. ஸோ நம்ம தான் போகணும், நம்ம தான் போய் அந்த இடத்துல ஜெபம் பண்ணணும், சொல்லணும், ஆண்டவரே இந்த தாமானில் இருக்கிறவர்கள் பிரச்சனைகள் இருப்பார்கள், ஆண்டவருக்கு இவர்களுக்கு தேவை, ஆண்டவர்களை தேடணும், நீங்கள் அந்த குடும்பம் ஆண்டவரை தேடி வரணும், இவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படியே நம்ம ஜெபிக்க ஆண்டவர் வாசலை திறப்பார். நீங்கள் ஒரு இடத்துல போய் ஜெபிப்பீங்க, வேறு இடத்துலேருந்து ஆண்டவர் ரட்சிப்பை உண்டாக்குவார். ஸோ இதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஒன்றாவது நான் சொன்ன, ஆண்டவர் நம்மளுடைய கால்களை ஸ்தாபிப்பார். we will establish our feet. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ரெஸ்ட் கொடுப்பார். ரெண்டாவது, ஆண்டவர் நம்ம கால்களை வைக்கிற இடத்தை, அந்த இடத்துல ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் உண்டாக்குவார். அல்லேலூயா. நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் செய்வார். இந்த தாமானில் கூட நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொரு லோரவங்களையும் போய் நின்று, ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் தொடணும். ஆமென். இவர்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறார்களோ, எத்தனை பேர் தற்கொலை பண்ணணும், வாழ்க்கையை முடிச்சிடணும், இனி ஏன் வாழ்கிறோம், இப்படியாப்பட்டதான கட்டு அவங்களுக்கு இருக்கும், பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும். அவர்களை ஆண்டவர் வாழ வைக்கும்படி அவர்களை விடுதலை செய்யணும். நம்ம வாழ்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வாழ்வதற்கு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு பாருங்கள், இப்போ அண்மையில் துக்கமான ஒரு செய்தி, நிறைய விபத்துகளையும் பார்க்குறோம், தற்கொலைகளையும் பார்க்குறோம். ஏன் யாரும் போய் அவரை உற்சாகப்படுத்தலை? ஏன் அந்த தீர்க்கிறதுக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை தீர்ப்பதற்கு இடம் இருக்குது, ஏன்னா அவங்களால போய் தேட முடியல. அப்படியாப்பட்டதான கட்டு பிசாசு அப்படி போட்டு கட்டி வச்சிருப்பான். நீ போவாத, வெளியே சொன்னீங்கன்னா உனக்கு அவமானம். புரியுதுங்களா?
வெளியே சொன்னீங்கன்னா உனக்கு அவமானம், உன் குடும்பத்துக்கு அவமானம். அப்புறம் யார் இதை இந்த வி ஃபியர், தமிழவங்களுக்கு வி ஃபியர் என்னது ஈகோ நமக்கு ரொம்ப இருக்குது. நம்ம வந்து என்னது பெருமையாக எப்போதும் பெத்தாக இருக்கிறோம். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவோட அம்மா சொல்லுவாங்க, பஸ் ஸ்டாப்பில் கூட யார்கிட்டையும் வழி போகிறதுக்கு கேட்க மாட்டாங்களாம். அவங்க பேசிக்கிற போது தான் அப்படி கேட்டுக்குவாங்களாம், கேட்க மாட்டாங்களாம். இன்னொரு விஷயம் இருக்குது, அப்புறம் இன்னொரு நாள் சொல்கிறேன். சரி, சாகியால் ஆண்டவர் வந்து நம்மளை கால் எடுத்து வைக்கிற இடத்துல அந்த இடத்த ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு சமாதானம், நம்ம தான் சமாதானத்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்கணும். we have to bring the peace of God to where they are. அவங்க உங்களை ஏற்றுக்கொண்டா அவங்களுக்கு சமாதானம், இல்லை வேண்டாம் நீங்கள் போங்கன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த இடத்துல தூசியை உதறிட்டு நீ வந்துருன்ட்டார். அவ்வளோதான். நம்ம கொண்டு போகிற சமாதானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களானால் ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்வார். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் us to go and set foot. எந்த இடத்துல நீங்கள் போய் காலை வைக்கிறீர்களோ அந்த இடத்துல இருந்து நிச்சயமாக ஆண்டவர் யாராவது ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தை, யாராவது ஒரு சூழ்நிலை மேலே மாட்டிக்கொண்டு அகப்பட்டிருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் அவங்களை விடுதலை செய்து அவங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியாக மூன்றாவது காரியம் ஆண்டவர் திட்டமாக சொன்னார், அநீதியான காரியத்தை ஆண்டவர் தண்டிப்பார் என்று சொன்னார். இந்த வருஷம் அக்கிரமக்காரர்களை, அநியாயக்காரர்களை ஆண்டவர் தண்டிப்பார். அல்லேலூயா. ஸோ அப்புறம் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த 10 வருஷத்தை காட்டினார். 10 வருஷத்தை இங்கிட்ட காட்டிட்டு ஆண்டவர் 10 கட்டளை இந்த இடத்துல 10 கட்டளை 10 வாதைகள் இங்கே காட்டுறாரு. ஆமென். ஸோ 10 வருஷத்தை காட்டுறாரு, 10 வாதைகள் ஆண்டவர் காட்டுறார். அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, 10 வருஷம் 10 தடவை மனம் திரும்பும்படி நான் பேசினேனே. அல்லேலூயா. இனி மனம் திரும்பலைன்னா மனம் திரும்பாமல் போய்விடுவோம், மனம் திரும்ப கூட மனமே இல்லாமல் போய்விடுவோம். இப்படி தான் ஃபாரோனுடைய நிலைமையானது. சில பேர் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க, கடைசியில் அவங்களுக்கு மனமே இருக்காது மனம் திரும்புவதற்கு. அப்படி ஆயிடுவாங்க, மறுத்துருவாங்க. ஃபாரோனுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்தினான். ஆண்டவர் கடினப்படுத்தலை, அவனே கடினப்படுத்திக்கிட்டான். ஆனால் வசனம் அப்படி தான் சொல்லுது, தேவன் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஏன் கடினப்படுத்தினார்னா அவனுடைய ஹார்ட்டை உடைக்க பார்த்தார், அவனுடைய ஹார்ட்டை ப்ரெஸ் பண்ண பார்த்தார். அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. 10 வாட்டி அடி வாங்கினாங்க, முடியல. அவனால் அவனுடைய ஈகோ விடவே முடியல. கடைசியில் விடுதலை செய்த ஜனங்களை துரத்தி கொண்டு வரும்போது ஆண்டவர் செங்கடலில் மூடி அவனுடைய காரியங்களை ஆண்டவர் முடித்தார். ஸோ ஆகையால் இந்த வருஷம், இந்த 10 வருஷம் கண்ட அநீதியான காரியத்தை இந்த வருஷம் பார்க்க மாட்டோம், அநீதிக்காரர்களை பார்க்க மாட்டோம், தீங்கு செய்தவர்களை பார்க்க மாட்டோம். ஆகையால் நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் 45 நாள் ஜெபிக்கும்படி இன்றைக்கி 4வது நாள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஏதாவது செய்வார். ஸோ நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்து உட்காந்துடாதீங்க. என்ன லிஸ்ட்னால், நான் மனம் திரும்ப மாட்டேன் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து உட்காந்துடாதீங்க. ஆமென். ஸோ நாங்கள் பண்ணுற ஜெபத்துக்கு அப்புறம் ஒரே ஆண்டவர் பட்டயத்தை உருவி ஒரே போட்டுட்டாருன்னா அப்புறம் பாஸ்டர் நீங்கள் தான் ஜெபம் பண்ணி என்னை சபிச்சிட்டீங்கன்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவர் 10 வருஷம் நம்மளை மனம் திரும்பும்படி ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சில கட்டம் வரைக்கும் தான் ஆண்டவர் நம்மளை போராட விடுவார். ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நமக்கு போராட்டம் அனுமதி கொடுக்கப்படும். யோபுக்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருந்தது. ஆமென். பிசாசு அவனை சோதிப்பதற்கு ஆண்டவர் இடம் கொடுத்தார். இவ்வளோ தான் அவனுடைய காலம்னு சொல்லி ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தான் இந்த 10 வருஷத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 10 வருஷம் முடியும் பொழுது 2015 இந்த சபைக்குள்ளே நம்ம முதல்ல மே 24 கால்களை வைத்து ஆராதித்தோம். முதல் நாள் ஆராதனை இங்கே நடந்தது. 2025 அந்த மே மாதம் முடிஞ்ச உடனே நம்மளுடைய ஆனிவர்சரி 7ஆம் மாதம் நம்ம கொண்டாடும் பொழுது இங்கே தேவதாசர்கள் வந்து தீர்க்க தரிசனமாக என்ன சொன்னாங்க சொன்னால், நம்ம கடந்து போவோம், அல்லேலூயா, நம்ம கில்காலுக்கு இறங்குவோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. செங்கடலை யோர்தான் நதியை கடந்து போவோம் என்று சொன்னார்கள். இப்படியாப்பட்டதான வாக்குத்தத்தங்கள்
நிறைவேறி கொண்டு இருக்கிற நாட்களில் இருக்கிறோம். ஸோ ஐ எம் ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் திஸ் இஸ் ஆல்ரெடி த பாஸ். இதுதான் பழசு. இப்போ நம்ம இன்னும் கடந்து போவதற்கு முன்பதாக இன்னும் பழமையில் இருக்கிறோம். திஸ் இஸ் த பாஸ்ட். அல்லேலூயா. the future or the present has already been changed. இன்றைக்கி நம்ம இங்கே ஆக்சுவலி பார்க்க போனால் நிற்கிறது இல்லை. இங்கே நம்ம இங்கே நின்றுருக்கக்கூடாது. ஆனால் இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு இங்கே இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா இது பழசுன்னு நினச்சிங்க. இது முடிஞ்சிச்சு. இந்த இடத்த இருதயத்திலேருந்து தூக்கி போட்டுருங்க. முடிஞ்சது. பழையவைகளை தூக்கி போட்டால் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸோ நாங்கள் இங்கே நிற்கும் போது எனக்கு இங்கே நிற்கிற உணர்வே இல்லை. ஐ எம் நோ லாங்கர் ஸ்டாண்டிங் ஹியர் பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி இன் த நியூ பிளேஸ். அல்லேலூயா. நம்ம இப்போ புதிய இடத்துல நான் நின்று கொண்டு இருக்கிறத தான் நான் தரிசனமாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். இது என்னுடைய பழசு. இந்த பழசை நான் திருப்பி நினைக்கவே மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். ஸோ போகிற இடங்களில் பழையவைகளெல்லாம் விட்டு நம்ம செல்ல வேண்டும். அல்லேலூயா. பழையவைகளை நம்ம விட்டால் தான் புதிய காரியங்களை நம்ம அடைய வேண்டும். 2 விஷயத்தை வசனமாக உங்களிடத்தில் கூறி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். டியூட்டரானமி சாப்டர் 11 verse 24. Deuteronomy 11:24. எட்டு 9 கூட நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். 8, 9, 10, 11 படிக்க ஆரம்பிங்க. பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் இராது. பாய்ச்சி வந்தாய். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஆண்டவர் 24க்கு நம்ம கடந்து போவோம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 24க்கு நம்ம போயிடுவோம். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கிற இடங்கள் எல்லாம் உங்களுடையதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆகையால் இனி இந்த வாரத்திலிருந்து நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் ஒருத்தர் பேசிக்கொள்ளணும். இன்றைக்கி நான் காடி ஓட்டுறேன், நீங்கள் என் கூட வாங்கன்னு சொல்லி நீங்கள் புறப்பட்டு போய் ஒரு இடத்துல போய் கால்களை வைத்து நீங்கள் அந்த இடத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல தேவ ராஜ்யம் வர வேண்டும். அல்லேலூயா. அந்த இடத்துல விக்கிர கட்டுகள் விழுந்து போக வேண்டும். சில இருக்கிற இடங்களில் நீங்கள் பாருங்கள், ஒரு விக்கிரங்கள் இருக்கிற இடங்களில் சுற்றி பாருங்கள். அந்த இடத்துல நிறைய வியாதிகள், பிரச்சனைகள், சண்டைகள், கொலைகள், ரத்த சிந்துதல், இப்படி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல அப்படியே மறைந்திருக்கும். நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள். அல்லேலூயா. நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அப்படிலாம் இருக்கும். ஸோ ஆகையால் இதெல்லாம் ஒரு விதமான என்ன செய்கிறது, ஒரு விதமான ஆவிகள் அந்த இடத்துல எல்லைகள் போட்டு அது தங்கியிருக்கும். அதுக்கு தேவையான காரியங்களை ஜனங்களினால அது வைத்து அதை தன்னை தீர்த்து கொள்ளும்.
அல்லேலூயா. ஸோ இந்த ஜனங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் புறப்பட்டு போய் அந்த இடத்துல கால்களை வைத்து அந்த இடத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு சுகம் உண்டாவதாக, இந்த இடத்துல இருக்கிறவர்கள் சமாதானமாக வாசிக்கட்டும். அல்லேலூயா. லெட் them live in peace. அல்லேலூயா. ஒரு இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த தெரு முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் சண்டை 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 சண்டை. போய் செக் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லா வீட்லேயும் அந்த பிரச்சனை, சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒருத்தர் முகம் கூட பார்க்க முடியல. இப்படியாதான பிரச்சனைகள் அதிகமாக ஒரு இடங்களில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்மளுடைய கடமை இது, இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குவது நமக்கு ஆண்டவர் கொடுத்த கடமை. நம்ம போய் கால்களை வைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் 8வது வசனத்தில் சொன்னது போல நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நம்ம புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் அந்த பலத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த ஆராதனை முடியும் பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I want to pray for you. You are going to come. I am going to pray for you. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம். நீங்கள் சும்மா போய் பிசாசுடைய எல்லையில் போய் நிற்க முடியாது. ஆமென். அங்கே ஒரு பலவான நம்ம கட்ட வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சில பாதிப்புகளை அல்லது ஒரு சோர்வை, உங்களுக்கு சில விதமான காரியங்களை உங்களை சோர்வுபடுத்தும் போகக்கூடாது படிக்க. ஆமென். நீங்கள் போய் அந்த இடத்துல ஏதாவது சோர்ந்து போயிடணும், இனி நீங்கள் அங்கே வரக்கூடாது. எப்படி என்னுடைய பிரசன்ட் மினிஸ்ட்ரி அப்படி தடைப்பட்டு போனது. அல்லேலூயா. ஸோ ஆகையால் அதனால் நம்ம சோர்ந்து போகல, நம்ம இனிமேல் அதிகமாக உற்சாகமாக போவோம். அல்லேலூயா. ஏற்கனவே நான் ரொம்ப உற்சாகமாக பேசுகிறேன், இனிமேல் போய் தீர்க்க தரிசனமாகவே அங்கே போய் பேச போகிறேன். அல்லேலூயா. I want to declare. So I'm not afraid. இப்படி தான் பிசாசு நம்மளை சோர்வுபடுத்துவான். ஸோ ஆகையால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நான் உங்களுக்கு இந்த ஆராதனை முடியும் போது நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க போகிறீங்களோ உண்மையாக மனதார வந்து ஒப்பு கொடுங்க. உங்கள் மேலே ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் வைப்பார். ஸோ நிறைய இடங்கள் இருக்குது. தாமான் ரெஸ்துவை தான் நான் அதிகமாக பார்க்குறேன். நீங்கள் இந்த பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கும்போது எனக்கு அந்த தாமான் ரெஸ்துக்கு இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சின்ன தாமான், அதாவது டாமாய் மேவாக்கு நடுவில் அந்த இடத்த பாருங்கள், புக்கே மேவா கனெக்டன் பண்ணுற அந்த ஏரியா, இது 2 ஏரியாவே தான் ஆண்டவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அந்த இடத்த சுற்றி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஜெபிக்க ஆண்டவர் பெரிய கிரியைகளை அந்த இடத்துலேருந்து ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஸோ நம்ம தான் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். ஜனங்களை வழி நடத்தக்கூடியதான வெளிச்சமாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுப்பார். அதை கடந்து போவதற்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். நம்ம போய் இனி நம்ம குடியிருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு நீண்ட ஆய்வை கத்தர் நமக்கு கொடுப்பார். இனி நம்ம உழைத்து, பழைய எகிப்தில் உழைத்து சாப்பிட வேண்டியது இருந்தது, எல்லாமே உற்பத்தி ஆக வேண்டியதாக இருந்தது. எகிப்தில் தண்ணி வரணும்னா தண்ணிக்காக பிரயாசப்பட வேண்டியதாக இருக்கிறது. எகிப்து ஒரு வனாந்தரத்தில் தண்ணி வராது. ஸோ அதுக்கு ஆக்வாடாக் கட்ட வேண்டியது இருந்தது. தண்ணி ஓடுறதுக்கான காரியங்கள், ஒரு இடத்துலேருந்து தண்ணியை கொண்டு வருவதற்கான அந்த பைப் லைன்லாம் கட்ட வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. அரண்மனைக்கு ஒன்று, இவங்களுக்கு ஒன்று, அவங்களுக்கு ஒன்றுன்னு எல்லாம் கட்ட வேண்டியது இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல தண்ணி நேச்சுரலான தண்ணி கிடையாது. ஆமென். ஸோ இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை அப்படியாப்பட்ட ஒரு இடத்துலேருந்து நான் வெளியே எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்துல வைப்பேன். அங்கே மழை தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமென். ஆசீர்வாதம் ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஸோ இது தான் ஆண்டவர் ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்குறார். சரி, இந்த வார்த்தையானது ஆண்டவர் யாருக்கிட்ட பேசுகிறாரு? மோசேக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ போகும்போது இதை நீ அப்படியே கடைப்பிடி, இப்படியே நீ அதை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். போய் காலை வைன்னு சொன்னார். ஆண்டவர் சொல்லலை, நான் திறந்து வச்சோன்னு காலை வைன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆமென். நான் திறந்து வச்சோன்னு நீ உள்ளவான்னு சொல்லலை, நீ போய் உள்ள காலை வை, அது திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இதே வசனத்தை நம்ம டியூட்ரானமியிலிருந்து நம்ம கடந்து ஜோஷுவாக்கு போயிடுவோம். அடுத்த புஸ்தகத்துக்கு போயிடுவோம். 1வது அதிகாரம் 3வது வசனம். நான் மோசேக்கு, எங்கே இந்த டியூட்ரானமியில் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நான் மோசேக்கு சொன்னபடியே இங்கே உனக்கும் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் யோசுவாவுக்கு? அல்லேலூயா. அப்புறம்
சொல்லுங்க, படிங்க. across Jericho, there வனாந்திரமும் இந்த லிபேனின் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள எத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். அல்லேலூயா. ஸோ நம்ம எல்லையை ஆண்டவர் விரிவாக்கம் செய்வேன் என்று இந்த வருஷத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். காட் வில் எக்ஸ்பேண்ட் us. ஆனால் அப்படி நம்ம செய்யணும்னு சொன்னால் நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்காதபடி நம்ம புறப்பட்டு போக வேண்டும். இல்லையா? ஸோ இப்போ எனக்கு தரிசனத்தில் ஆண்டவர் காட்டினபடி நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த ரெஸ்து தாமானை அப்படியே பூந்து சுற்றிக்கிட்டே காடியில் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு நாள், ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஆள் செய்யுங்க. அப்புறம் மாற்றி மாற்றி நம்ம செய்யலாம், மாற்றி மாற்றி நம்ம செய்யலாம். நீங்கள் குழுவாக செய்யலாம், ஒன்றா செய்யலாம், இல்லை ஏன் கூட வந்து சேர்ந்துக்குங்க. நம்ம ஒரு நாள் போயிட்டு நல்லா ட்ரைவ் போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே பக்கத்தில் ஏதாவது டீ கடை இருந்தால் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு புறப்பட்டு போயிடலாம். அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இதை நம்ம கட்டாயம் செய்தாக வேண்டும். ஏன்னா இது நான் யோசிக்க கிடையாது, ஆவியானவரே இதை பேசினார். அதனால தான் நான் எனக்கு அது நம்ம செய்யணும். ஆவியானவர் சொல்லிட்டா நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஸோ we have to go. ஆண்டவர் தேவைகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கே பிரச்சனைகள் இதிலே வாழ்ந்தது போதும். நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள்கிட்டலாம் எந்த குறையுமே இல்லை. உங்கள்கிட்ட எந்த குறையும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே குறைய நீங்கள் வந்து ஒரே குறை என்னன்னா யூ ஆர் கம்பேரிங் வித் அதர்ஸ். அதை விட்டுருங்க, உங்களோட குறை மறைஞ்சிரும். ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ், தென் யூ won't see any fault with you. As long as you see other people as your competition, உங்ககிட்ட குறை இருக்குது அப்படி தான் இருக்கும் ஒழிய உங்ககிட்ட ஆண்டவர் எந்த குறையுமே வைக்கலை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து பிரசங்கம் கிடையாது. ஆவியானவர் சொல்லுகிறதை நான் சபைக்கு ஒரு ஆலோசனையாக நான் கொடுத்துருக்கிறேன். இது பிரசங்கம் கிடையாது. நமக்கு டைம் ஃபார் us to act. அல்லேலூயா. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், திஸ் இஸ் த பாஸ்ட். இது முடிஞ்சிச்சு, இந்த இடம் முடிஞ்சது. இட்ஸ் ஆல்ரெடி டன், கான், ஃபினிஷ். திஸ் இஸ் த பாஸ்ட். இந்த இடத்துல நம்மளுடைய அவமானங்கள், வேதனைகள், நிந்தனைகள் எல்லாத்தையும் இந்த இடத்துல புதைச்சிட்டு நம்ம புறப்பட்டு போயிட்டோம். அல்லேலூயா. we are no more here already. அல்லேலூயா. ஸோ நம்ம புது இடத்துல இப்போது இருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக நான் சொன்னபடி இன்னும் 2 வாரத்தில் உங்களுக்கு இந்த நாள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிச்சயமாக. அப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவர் என்னெல்லாம் செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஸோ ஆகையால் நம்ம இந்த புது இடத்துக்கு போவதற்கு முன்பதாக நம்ம நிறைய காரியத்தை நம்ம ஒழுங்கு செய்ய வேண்டும். முதலாவது நம்ம our attitude towards the church of God. அல்லேலூயா. இந்த சபை, ஆண்டவர் இந்த சபையை எப்படி பார்க்கிறார்? தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த சபையை எப்படி பார்க்கிறார்? What is a church to God? What does the church mean to Jesus? இயேசுவுக்கு இந்த சபைனா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே வார்த்தையில் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. சொல்லுங்க. அப்ப சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி. அப்பதானே சபை அப்படித்தானே? அப்ப சபை வந்து சரீரம், இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். The head is Christ, then the church is the body. அதுதான் அவயங்களாக, அங்கங்களாக நம்ம கூடி வருகிறோம். தலையில் தான் தீர்மானம் செய்கிற எல்லா காரியம் இருக்குது. கேட்குறது, பார்க்குறது, முகர்கிறது, பேசுறது எல்லாமே இருக்குது. தலையில் தான் மூளைலாம் இருக்குது. உடம்பில் எதுவுமே கிடையாது. தலை என்ன சொல்லுதோ உடம்பு செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரோ இந்த உடம்பு செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னால் இந்த உடம்பு செய்யணும். இந்த உடம்பு தானாகவே எனக்கு இது தோணுது அப்படி செய்யக்கூடாது ஒளி. எப்போதும் இந்த தலையோடு என்ன பார்க்குதோ, தலை என்ன கேட்குதோ, தலை என்ன பேசுதோ என்பதை அதை நம்ம கேட்டு இந்த உடம்பு செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து தலை, இந்த சபையானது சரீரம். ஆனாலும் இன்னொரு வார்த்தையில் அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து மணவாளன், இந்த சபை மணவாட்டி. அப்படின்னா என்ன? இந்த யூனிட்டியை, இந்த ஒன்றான இந்த யூனிட்டியை யாரும் உடைக்கக்கூடாது, உடைக்கவும் முடியாது. இதை வச்சு தான் அவர் கணவன் மனைவியை குறித்து சொல்லுகிறார். கிறிஸ்து சபையை நேசித்தது போல நீங்களும் உங்கள் மனைவிகளை நேசிக்க வேண்டும். மனைவிகளை உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறார்.
அல்லேலூயா. சபையை ஒரு அடையாளமாக வைத்து தான் ஆண்டவர் கணவன் மனைவியுடைய உறவையும் ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபையை மணவாட்டியாக அவர் பார்க்கிறார். அப்போ நம்ம யார்? ஆண்டவருடைய மணவாட்டியாக இருக்கிற, சரீரமாய் இருக்கிற, இயங்கி கொண்டிருக்கிற அவருடைய சபை. இப்போ அவருடைய மணவாட்டியை நம்ம எப்படி நடத்துகிறோம், அதில் தான் இருக்குது மணவாளனுக்கு அந்த பொறுப்புகள். ஆண்டவருக்கு இந்த மணவாட்டி மேலே ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனால் நம்ம எப்படி அந்த மணவாட்டியை நடத்துகிறோம்? அலட்சியமாக நடத்துகிறோம், ஏதோ தானமாக நடத்துகிறோம். அப்போ ஆண்டவர் அங்கேருந்து யோசிப்பார், என் உடம்பை நீ எப்படி ட்ரீட் பண்ணுற, என்னுடைய மனவாட்டியை, என் ரத்தத்தை சிந்தி நான் வாங்கின அந்த சபையை நீ எப்படி அதை பார்க்குற? இது ரொம்ப முக்கியம். சபையை நம்ம எப்படி பார்க்குறோம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்புறம் நம்ம என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னால், என் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுற ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கல அப்படி சொல்லக்கூடாது. செக் பண்ண வேண்டியது, how am I treating God's wife? ஆண்டவருடைய மனவாட்டியை நான் எப்படி பார்க்குறேன்? God's bride. If you love the body of Christ, சபையை நேசிக்கிறவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், என்றைக்குமே அசையவே மாட்டாங்க. இதை நான் வாலிபனாக இருக்கும்போது ஒரு ஊழியக்காரன் இடத்துல நான் கேட்ட ஒரு விஷயம். அவர் என்னதுமா சொன்னார்? அப்போ சொன்னார், நான் திருப்பி நான் சொல்கிறேன். அவர் சொன்னார், நீங்கள் சபையில் ஊழியம் செய்கிறவங்களாம் பாருங்கள், நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்போ சொன்னார், நான் இன்னும் வேலைக்கு போகல, ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். அப்போலேருந்து எனக்கு ஒரு உள்ளே விதைக்கப்பட்டது என்னன்னு சொன்னால், கடவுளுக்கு நம்ம உண்மையாக ஊழியம் செய்வோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லையா? ஏன்னு சொன்னால், அதுக்கு பிறகு நம்ம அதோடைய ரகசியத்தை நம்ம பார்க்கும் பொழுது கடைசியில் நம்ம ஆண்டவருடைய வீட்டை, ஆண்டவருடைய சரீரத்தை, தேவனுடைய மனவாட்டியை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், எப்படி அதை நேசிக்கிறோம், பராமரிக்கிறோம், அந்த ஐக்கியத்தை எப்படி நம்ம கட்டுறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த சரீரத்துக்குள்ளே எந்த ஒரு வியாதியும் வந்துடக்கூடாது, இந்த சரீரத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, குழப்படிகள் வந்துடக்கூடாது, டிஸ்மெம்பர்ட் ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. ஸோ ஒரு உடம்புல திடீர்னு கை போனது போல் அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது, ஊனமற்றவர்களாக ஆயிடக்கூடாது. ஆமென். ஸோ இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த உடம்புக்கு ஊழியம் செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், எல்லா மேய்ப்பர்களை ஆண்டவர் உருவாக்கினார், இந்த சரீரம் பக்தி விருத்தி அடைவதற்கு. ஆமென். அல்லேலூயா. ஸோ அது ஆகையால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த தேவனுடைய சபையை, ஆண்டவருடைய மனவாட்டியை, நம்ம ஆண்டவருடைய சரீரத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும். It has been our utmost priority to protect and serve and love. அல்லேலூயா. தேவ சரீரத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும். இந்த உணர்வு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்ம சபையை அலட்சியப்படுத்த மாட்டோம், சபை கூடி வருகிறது அலட்சியப்படுத்த மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு மணவாளன் தன்னுடைய மணவாட்டியோடு எப்போதும் அவர் உறவு கொள்ளும்படி வருவார், சந்திக்கும்படி வருவார். அல்லேலூயா. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தேவ சமூகத்தில் காணாமல் போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஸோ ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, தேவ சபைக்கென்று உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உண்மையாய் உங்களை காத்துக்கொள்கிறவர்கள், நான் இந்த வருஷம் இந்த மாதம் தொடங்கும் போது கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னேன். இதே வார்த்தை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் நீங்கள் தேவனுடைய சபையை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதில் தான் இருக்குன்னு சொன்னேன், அதில் தான் இருக்குன்னு என்று சொன்னேன். ஸோ ஆகையால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் இதை தான் நம்மளிடத்தில் ஒரு ஆலோசனை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ நிச்சயமாக நம்மளை கால்களை வைக்கிற இடத்துல இனி இதில் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோன்னு சொன்னால், இது வரைக்கும் உழைச்சி சாப்பிட்டோன்னா இதுக்காங்கிட்டு நம்ம ஆண்டவரே நமக்கு எல்லாத்தையும் போஷிப்பார். அல்லேலூயா.
ஸோ புதிய இடத்துக்கு நம்ம ஏற்கனவே கடந்து போயிட்டோம், புதிய இடத்துல இருக்கிறோம், புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த ஊழியத்தினுடைய பேரை கர்த்தர் மாற்றுவார். ஏன் என்னுடைய பேரையும் கர்த்தர் ஒரு நாள் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். நிச்சயம் என்னுடைய பேரையும் கர்த்தர் மாற்றுவார், என்னுடைய அடையாளத்தையும் கர்த்தர் மாற்றுவார். என்னுடைய மாத்திரமல்ல, உங்களுடைய அடையாளத்தையும். ஸோ இந்த சபை மேலே அதுக்கு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னே நம்ம ஜெபிக்கும் போது இந்த சபை மேலே உங்கள் மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்மா உடஞ்சி போகணும்னு சொல்லி நம்ம ஜெபித்தோம். உங்களை குறித்து ஜனங்க யோசிக்கும் போது என்ன யோசிக்கிறாங்க அதுவும் கர்த்தர் உடைச்சி போடுவார். அல்லேலூயா. ஸோ ஜேக்கப்னா திருடன், ஆமென். யாக்கோபுனா என்ன? திருடன். அந்த பேரை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று மாற்றினார். இஸ்ரவேல்னா என்ன? இஸ்ரவேல்னா என்ன? சத்தமா சத்தமா போராடி மேற்கொள்கிறவர்கள். இஸ்ரவேல்னா என்ன? போராடி மேற்கொள்கிறவர்கள். இன்ன வரைக்கும் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிறாங்க, மாற்றவே இல்லை. போராடி மேற்கொள்வாங்க. இஸ்ரவேல்னா போராடி. ஏன்னா ராம் முழுவதும் என்ன நடந்துச்சு சொல்லுங்க? ராம் முழுவதும் யாக்கோபு என்ன செய்தான்? தூதனோட மழு யுத்தம் செய்து போராடி கடைசியில் அந்த தேவ தூதன் அவனுடைய ஹிப்ஸ் லாக் அந்த சாக்கெட்டை கழட்டி விட்டோன்னு தான் அப்புறம் கேட்குறாரு, உனக்கு இப்போ என்ன தான் வேணும்? அப்போ ஜேக்கப் சொல்கிறாரு, என்னை ஆசீர்வதிங்க. உன் பேர் என்ன? ஜேக்கப். இல்லை, நீ இஸ்ரவேல், ஏன்னா நீ என்னை மேற்கொண்டு ஜெயிச்சிட்ட. அல்லேலூயா. அன்னையிலிருந்து யாக்கோபு இப்படி தான் நடப்பார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவனை ஏசாவுக்கு பயந்து ஓடினவனை ஆண்டவர் 2 பரிவாரங்களினால ஆசீர்வதித்து திருப்பி அந்த சகோதரனோட சேருபடி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸோ ஆகையால் இந்த சபையினுடைய பேரை, உங்களுடைய பேரை, உங்கள் அடையாளங்களை, உங்கள் குடும்ப அடையாளங்களை கர்த்தர் மாற்றுவார். எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் மாற்றினதுக்கான அடையாளமும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார், உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பிரசங்கம் பண்ணல, உங்களுக்கு நல்லா தெரியும் என்னுடைய பிரசங்க ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் ஆண்டவர் உணர்த்துக்கிறத நான் பேசியிருக்கிறேன். அதில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் உண்மையாகவே ஒப்பு கொடுக்க போகிறீங்க? அல்லேலூயா. ஒப்பு கொடுக்க போகிறீங்க. வாரத்தில் ஒரு நாள் எங்கேயாவது போய் காடி ஓட்டிகிட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் போய் ஒரு இடத்துல நின்று, ஆண்டவரே உண்மையான வரலோகத்தை பார்த்து நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு ஆத்மாவை ஆண்டவர் தொடரணும், ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தொடரணும், ஆசீர்வதிக்கணும், அவங்கள ரட்சிக்கணும், அவங்கள விடுதலை செய்யணும், அவங்க படுகிற கஷ்டத்துலேருந்து ஆண்டவர் அவங்களை வெளியே கொண்டு வரணும். நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேடு என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன், பாவர்ட்டி. அது உடஞ்சி போகணும். எவ்ரிஒன் நோஸ். நம்ம சமுதாயத்தை பார்த்தாலுமே இவங்க ஏழ்மை அப்படி தான் பார்க்குறாங்க. அது உடையணும். we are actually rich. நம்ம பணக்காரர்கள், உண்மையாக பணக்காரர்கள் தான். நம்மகிட்ட பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம போட்டிருக்கிற நகை, நம்ம வைத்திருக்கிற, நம்ம பணக்காரர்கள் தான். நம்ம ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டுக்கு நம்மளால் போக முடியும். நம்ம பணக்காரர்கள். அல்லேலூயா. நம்ம ஏழைகள் இல்லை. நம்ம ஸோ ஆகையால் நம்ம ஏழைன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த 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 இது வந்துருச்சு, அவங்களுக்கு ஸ்டிக்மா வந்துருச்சு. ஏழைன்னாலுமே தமிழை மூஞ்சி தான் காட்டுவான் நியூஸில், ஏன்னு தெரியல. ஸோ அது மாறணும். இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேருந்து அவங்க சமுதாயத்துக்கு போகும்போது அது மாறணும். செல்வந்தவர்களாக இருக்கணும் நம்ம பிள்ளைங்க. பணத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். வாரி வாரி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஸோ நம்ம யாரெல்லாம் உண்மையிலே ஒப்பு கொடுக்க போகிறீங்களோ நீங்கள் முன்பதாக வாங்க. ஐ வாண்ட் டு ப்ரே ஓவர் யூ. ரியலி ஐ வாண்ட் டு கோ பாஸ்டர். நான் ஒரு வாரத்தில் இல்லை, எப்பயாச்சும் தியாகம் பண்ணி நான் போகிறேன் சும்மா என்னுடைய இடங்களில். பட் we will start with this தாமான். எனக்கு அந்த தாமான் ரெஸ்ட்டு மேலே தான் யோசனை வந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்த சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து நம்ம ஜாம் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னும் 2-3 மாதத்தில் பெரிய ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. ஜெபிப்போமா? அல்லேலூயா. ஜெபிக்கிற வேலையில் if you feel like you want to volunteer and do this, please come. வாங்க.
இங்கே மாத்திரமல்ல, நம்மளை சுற்றி நிறைய தாமான் இருக்குது. காஜாங் பிரடானா, பண்டாடெக், அன்டில் சன்வே செமிஞ்சி, பாலிங் ஜயா, இப்படி நிறைய இடங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது. காஜாங் உத்தாமா, ஜாலான் புக்கெட், சுங்காய் சுவா. ஹல்லேலூயா. Thank you, Lord. நம்ம ஜெபிக்கிற வேளையில, if you come forward, I will pray for you. Hallelujah. Thank you, Lord. Oh, yes, 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 yes. Thank you, Father. Thank you, Lord. உகந்த காணிக்கையா. இந்த பாடலை பாடும் பொழுது நீங்கள், ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, நான் போய் தைரியமாக கால் எடுத்து வைக்கிறேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுங்க, என்னோட பேசுங்க. நீங்கள் போகும்போது ஒரு ப்ரொஃபெட்டிக் ஒரு ஊற்றை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன். நீங்கள் போய் நிற்பீங்க, உங்களுக்கு ஆண்டவர் சில தரிசனங்களை கொடுப்பார். அந்த இடத்தை குறித்ததான காரியங்களை, அந்த இடத்துல போய் ஆண்டவர் சில தரிசனங்களை கொடுப்பார். ஏன், நீங்கள் அங்கே போய் நிற்கும் போது சில பேருடைய வீட்டு நம்பரை, வீட்டு முகத்தை, அவங்க முகத்தை கூட காட்டுவார். நீங்கள் போய் நின்றுட்டு அங்கே போய் நிற்கும் போது ஆண்டவர் வாசலை திறப்பார். நான் எதிர்பார்க்கல நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி, என் வீட்டில் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இப்படி தான் நம்ம தீர்க்க தரிசனமாக நம்ம ஊழியம் செய்ய போகிறோம். இஃப் யூ ரியலி வாண்ட் டு commit, you come front. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா, முகர்ந்து மகிழுமையா. உகந்த கம் ஃபார்வர்ட், நேரத்தை வீணாக்கிக்காதீங்க. ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா, முகர்ந்து. Thank you, Lord. அப்பா, உன் சமூகத்திலே நாம் ஆர்வமாய் வந்திருக்கே. அப்பா, உன் சமூகத்திலே ஆர்வமாய் வந்தேனையா, தப்பாமல் வளைந்து கொள்ளும். ஆண்டவரே, நம்முடைய கரம் வருவதாக, உப்பாக பயன்படுத்தும். உப்பாக மாத்திரமல்ல, வெளிச்சமாக தப்பாமல் வளைந்து கொள்ளும். உப்பாக பயன்படுத்தும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. நீங்க நடந்து போலாம், மோட்டர்ல போலாம், காடியில போலாம், வாக்கிங் போலாம், ஜாகிங் போலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல கால் வச்சு, ஆண்டவரே அந்த இடத்துல குடும்பங்களை காப்பாத்துங்க, கஷ்டப்படுறவங்களை காப்பாத்துங்க, வேதனையில் இருக்கிறவங்க காப்பாத்துங்க, கட்டில் இருக்கிறவங்களை காப்பாத்துங்க, பில்லி சூனிய மந்திரத்தில் அகப்பட்டவர்களை காப்பாத்துங்கப்பா என்று சொல்லுங்க. அந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த. உண்மையா ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட பலத்தை கேளுங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. ஒரு பாதுகாப்பு, ஒரு தேவ தூதன் உங்களோட கூட வருவாரு. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க போறேன், ஒரு தேவ தூதன் உங்களை கூட வருவாரு. ஒரு தூதனை ஆண்டவர் உங்களோட அனுப்புவார், விசுவாசிங்க. ஒரு ஏஞ்சல் ஆண்டவர் உங்களை இந்த டாஸ்க்குக்காக உங்க கூட அனுப்புவார். ஹல்லேலூயா. மறுபடியும் மறுபடியும் அப்பா உன் சமூகத்திலே
ஆர்வமாய் அப்பா உம் சமூகத்திலே ஆர்வமாய் வந்தேன் ஐயா, தப்பாமல் வணைந்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேக எண்ணெய் ஆண்டவரே நெத்தியில பூசும் பொழுது ஒரு அடையாளம் இவர்கள் மேல பிசாசானவன் தொடக்கூடாதபடி, அங்க இருக்கிற சூழ்நிலை தொடாதபடிக்கு, எந்த ஆவிக்குரிய போராட்டங்களும் நெருங்காதபடிக்கு இவர்கள் மேல இந்த அபிஷேகமானது பாதுகாக்க, அபிஷேகம் போதிக்க, அபிஷேகம் வழி நடத்த இயேசுவின் நாமத்தில் தூதர்களை கர்த்தர் கூட அனுப்புவீராக. அல்லேலூயா. உம்முடைய வல்லமை இவர்களோடு செல்வதாக. உம்முடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்க புறப்பட்டு போகிறது நிமித்தம் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இவங்க எந்தெந்த இடத்துல போய் கால்களை வைக்கிறார்களோ, டியூட்ரோனமி 11:24, யோசுவா 1:3 வசனங்களை போல கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு நான் தருவேன், கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு சொந்தமாய் நான் தருவேன், கால் மிதிக்கும் தேசத்தை உனக்காக நான் திறப்பேன், உன் எல்லைகளை விரிவாக்குவேன் என்று சொன்ன அபிஷேகம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா இந்த எண்ணெய் பூசி அடையாளம் பண்ணும் பொழுது இவர்கள் மேலே அந்த அபிஷேகம் அப்படியே கிரியை செய்வதாக. இவங்க போய் நிற்கும் பொழுது செங்கடல் 2ஆக பிளப்பதாக. இவங்க போய் நிற்கும் போது யோர்தான் 2ஆக பிளக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தூதர்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த இடங்கள்ல ஒரு விடுதலை, thank you Lord, ஒரு பெரிய ரட்சிப்பு வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்தை கீழ்ப்படிந்து நாங்கள் புறப்பட்டு போகும்போது அதனுடைய பலனை நாங்கள் அறுவடை செய்கிறோம். ஹல்லேலூயா. In the name of Jesus, in the name of Jesus, ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. ஒரு அடையாளம் இயேசுவின் நாமத்தினால, 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 ஒரு அடையாளம் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் போதிக்கட்டும், போதித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. thank you Lord. சபையாக நாங்கள் இவர்கள் மேலே ஆண்டவரே இவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு உண்மையாக செய்வேன் என்று சொன்னபடினால சபையாய் நாங்கள் இவர்கள் மேலே ஒரு பாதுகாப்பை பேசுகிறோம். ஒரு மதிலை கர்த்தர் எழுப்புவீராக. ஹல்லேலூயா. அவங்க போகிற இடத்துல ஒரு செழிப்பு உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம், ஆயும் இடமெல்லாம் ஆரோக்கியம், விடுதலை. அங்கிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வருவார்களாக. You are the gate openers, வாசலை திறக்கிறவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைப்பு கொடுக்கிறார். நீங்க போய் நிக்கிற இடத்துல கால் மட்டும் வைக்கல, வாசலை திறக்கிறீங்க. You are opening the door and inviting people into the presence of God. You are the gate openers. You are the gate openers. சொல்லுங்க, நான் வாசலை திறக்குவேன். வாசலை திறக்கிறவனாக, வாசலுடைய திறக்கிறவனாக ஆண்டவர் என்னை we are the gate opener. Hallelujah. You're going to open gates. Hallelujah. எந்தெந்த இடங்கள்ல கால்களை வைக்கிறோமோ அந்தந்த இடங்கள்ல ஒரு வெடிப்பு, ஒரு பெரிய ஒரு வாசல், ஒரு ரட்சிப்பு நடப்பதாக. பிசாசு அலறி ஓடுவானாக இயேசுவின் நாமத்தினால. பலவானை முந்தி கட்டுகிறோம். ஹல்லேலூயா. ரபா லஹந்தா ரபா ஷந்தா பலா ரிபா லஹந்தா ரபா. Thank you Lord. அப்பா உன் சமூகத்திலே ஆர்வமாய் வந்து ஒப்பு கொடுத்தேனையா, அப்பாவும் சமூகத்திலே ஆர்வமாய் வந்தேனையா, தப்பாமல் வணைந்து கொள்ளோ, என்னை வெளிச்சமாய் பயன்படுத்தோ, தப்பாமல் வணைந்து கொள்ளோ, என்னை உப்பாக பயன்படு. ஹல்லேலூயா. உகந்த காணி கையால கந்தரபா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா மகிழுமையா. Thank you Lord. ஆண்டவரே, இன்னைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் மேல ஆண்டவர் ஒரு அடையாளம் போடுறீங்க. இவங்க சபைக்கு, தேவனுக்கு, ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறபடினால
தேவன் இவர்களை எல்லாத்து விஷயத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, இவர்கள் மாத்திரமல்ல இவர்கள் பிள்ளைகள் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஓ தேங்க்யூ. பயன்படுத்துவீராக. நின்று ஜெபிக்கிற இடத்துல வானம் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஒரு தூதனை கர்த்தர் கூட அனுப்புறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு ஒரு புது பேரை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்களோட ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். மற்றவர்கள் நீங்கள் ஒருவேளை ஒப்பு கொடுக்க தயங்கினால் நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணவர்களோடு நீங்கள் பேசி அவர்களோடு நீங்கள் கூட பிரயாணம் பண்ணலாம். இயேசு 2 பேராக எல்லாரையும் ஊழியத்துக்கு அனுப்பி விட்டது போல் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்களை அனுப்பி விடுகிறேன். சபையிலிருந்து நீங்கள் நிச்சயமாக போகிற இடங்களில் சாத்தான் வானத்திலிருந்து கீழே விழுவுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சரி, நம்ம இப்போ கொடுக்குற நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கைகளை தசம பாகங்களை கொடுங்க, உற்சாகமாக கொடுங்க. பிறகு சில அறிவிப்புகளை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சீக்கிரமாக நம்ம இந்த காரியங்களை செய்து விடுவோம். காட் bless you. பிரியமானவர்களே, சில அறிவிப்புகளை நம்ம கேட்போம். அல்லேலூயா. ஸோ இந்த இடம் பழசாயிருச்சு, நம்ம புதிய இடத்துக்கு போக போகிறோம். ஆமென். ஸோ ஏற்கனவே புதிய இடத்துக்கு போயிட்டோம், புதிய இடத்தை சுதந்திரித்து கொண்டோம். ஸோ ஆகையால் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். ஆமென். ஸோ இன்னைய தேதிக்கு 4 பேர் சபையில் பணத்தை கொடுத்துருக்குறாங்க. நான், என் மனைவி, ஆண்டி தாயம்மா, அப்புறம் பிரதர் சுரேஷ் 4 பேர் பணத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் நீங்கள் என்ன செய்யலான்னு உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்குறேன். எல்லாம் வேலை செய்கிறவங்க 22 பேர் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால், நான் அனுப்பின அந்த லெட்டரை எடுத்து நீங்கள் போய் ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் ஸ்பான்சர். உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்பான்சரை போய் தேடுங்க. நானும் நிறைய இடத்துல ஸ்பான்சர் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நிறைய பாஸ்டர்கள் மத்தியில், நிறைய ஊழியக்காரர்கள், இப்படி நிறைய இல்லை, ஒரு 5-6 பேர் தான் அவர்கள் மத்தியில் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நான் அடுத்து என்னுடைய ஆஃபீஸில் என்னுடைய HR மேனேஜர் இருக்கிறாரு. அவரும் ஒரு கிறிஸ்டியன் தான். ஸோ அவர்கிட்டையும் நான் கேட்க போகிறேன். ஸோ இப்படி நம்ம தயக்க இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்குது, நோ அப்ளிகேஷன். ஸோ ஆகையால் நம்ம ஒரு முயற்சி நம்ம செய்ய போகிறோம். நமக்கு இருக்கிற பெரிய வேலையே இந்த ஆக்கான் தான். ஒரு ஆக்கான் மாற்றுறதுக்கு 400 கேட்குறான். 400 கழட்டணும், பூட்டணும், 400. அப்புறம் அந்த புது இடத்துல எவ்வளோ கோப்பை பைப் இதெல்லாம் சொல்கிறான். ஸோ 400 வைத்தாலும் 7 ஆக்கான் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பாருங்கள். கரண்ட்டு மற்ற வேலைகளை நம்ம சகோதரர் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு செஞ்சிடலாம். மற்றபடி எல்லாம் நம்ம தான் செய்யணும். ஸ்டேஜை கழட்டணும், அந்த இடத்துல போய் பூட்டணும். ஸோ அடுத்த வாரம்லாம் எல்லோரும் கொஞ்சம் ரெடியாக இருங்க. அடுத்த வாரம் கடைசியில் என்னென்ன பேக் பண்ண முடியுமோ பேக் பண்ண ஆரம்பிப்போம். பாக்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொடுங்க. பாக்ஸில் எல்லாம் அடுக்கி வச்சு பாக்ஸாக நம்ம அழகாக தூக்கிட்டு போகலாம், லேபிள் பண்ணி.
மிக்சருடைய பாக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் அழகாக எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் சொன்னது போல் ஒரு 2 வாரம் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, டிரான்சிஷன் பீரியடில் வந்து நம்ம என்ன இருக்கோன்னு சொன்னால், ஆராதனை வந்து ஒரு வேளை ஏர்கான் இல்லாமல் இருக்கலாம், கரண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது இருக்கும். ஸோ அங்கால அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், சகிச்சு கொள்ளணும். ஒரு வேளை நம்ம ஒரு டிரான்சிஷன் நேரத்தில் வந்து என்ன இன்டர்நெட் இருக்காது, இன்டர்நெட் சிலது இருக்காது. ஸோ ஆகையால் இதையும் நம்ம பார்த்துக்கொள்வோம். உங்களுடைய உதவி எனக்கு ரொம்ப தேவைப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் காணாமல் போயிடாதீங்க, அது இதுன்ட்டு ஓடிடாதீங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் உழைக்கணும், என்னோட சேர்ந்து நிற்கணும். ஸோ இந்த மாதிரி என்னோட சேர்ந்து நிற்கிறவர்கள், சபைக்காக நிற்கிறவர்கள் தான் நாங்கள் வந்து மனசார எங்களால் வந்து உங்களுக்காகவும் சில காரியங்களை செய்ய முடியும். உங்களை பார்த்தா சில பேருக்கு தெரியும் நமக்கு உண்மையிலே மனசு இருக்குதா, மனசு இல்லையா, மனசில் தூரமாக இருக்கிறாங்களா, இல்லை எல்லாம் தெரியும், பார்த்தாலே தெரியும். ஸோ ஆகையால் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளணும். புதிய இடத்துக்கு போனோன்னு எல்லாத்தையும் ஒழுங்காக்கணும். அக்கௌண்ட்ஸு, பொறுப்பு, ஊழியம் செய்கிறது, வீட்டு கூட்டம், பைபிள் ஸ்டடி எல்லாத்தையும் நம்ம சரியாக்க போகிறோம். ஆமென். ஏன்னா எல்லா வசதியும் நமக்கு அந்த கட்டடத்தில் இருக்கிறது. ஆமென். ஸோ இப்போதைக்கு நம்ம சீக்கிரமாக நம்ம ஏதாவது செய்து அந்த கட்டடத்தை நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மற்ற காரியங்களை நம்ம செய்ய நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆமென். ஸோ ஒரு நாளில் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த அளவு எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்டேஜை அப்படியே அங்கே பூட்டணும். ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். அந்த பேக்ரவுண்ட் அடிக்கணும். இதில் 2-3 கழட்டிட்டு போய் அந்த பேக்ரவுண்டை மூடணும், இதை கழட்டணும், இதை கழட்டிட்டு போய் அங்கே வைக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். ஸோ பிரியமானவர்களே, உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. நீங்கள் தான் முன்னுக்கு வந்து கேட்கணும். தெரியாத மாதிரியே இருக்காதீங்க. பாஸ்டர் என்ன செய்யணும், இது செஞ்சிட்டிங்களா, அது செஞ்சிங்களா, நீங்கள் தான் என்னையை வந்து செக் பண்ணணும். நான் கூப்பிட்டு இதை செய்ய வாங்க அப்படின்னு இப்போ நான் கூப்பிட முடியாது. ஸோ ஆகையால் உங்களுடைய சொந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு சபையை முக்கியப்படுத்துங்க. இப்போ நம்ம குருஷலான டைமில் இருக்கிறோம். ஓகே, சரிங்களா? ஸோ சீக்கிரமாக போய் உங்களுடைய காரியங்களை நான் சொல்லி 1 வாரம் ஆச்சு. இந்த 1 வாரத்தில் சில பேர் செயல்பட்டீங்க, சில பேர் இன்னும் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. அப்படி சில பேருக்கு இப்போ தான் புதுசாக அந்த அறிவிப்பை நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறேன். நான் ஏற்கனவே ஒரு லெட்ரு குரூப்பில் அனுப்பியிருக்கிறேன். அந்த குரூப்பில் வந்து நீங்கள் அந்த லெட்டரை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துகிட்டு நீங்கள் போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து, இந்த மாதிரி நாங்கள் சர்ச் மாறுறோம், இது ரொம்ப அவசரமான ஒரு குருஷலான டைம். ஸோ வி ஆர் சீக்கிங் ஃபார் சம் ஸ்பான்சர்ஷிப். உங்களால் இயல்ந்ததை நீங்கள் செய்யுங்க, அப்படி இல்லைன்னா நோ அப்ளிகேஷன் என்று சொல்லுங்கள். ஸோ ஆகையால் நீங்கள் தான் உதவி செய்யணும். நீங்கள் தான் அது இது எது கேட்டேன்னு சொன்னால், ஏற்கனவே போன வாரம் நம்ம 12 பேர் வந்து ஒப்பு கொடுத்தோம். 12 பேர் வந்து ஒப்பு கொடுத்தீங்க. நீங்கள் சீக்கிரமாக அந்த வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் அந்த சர்ச்சில் 22 பேர் இருக்கிறோம். ஆக்சுவலி 22 பேரே போதும். நீங்களும் உங்களுடைய அன்பாக நீங்கள் உங்களுடைய whatever கிஃப்ட், அதே வேளையில் வெளியேயும் நீங்கள் உங்களுடைய ஒரு 5-6 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸை தேடி இந்த மாதிரி எங்கள் சர்ச்சுக்கு வந்து தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் வாசலை திறப்பார். அதுக்கு மேலேயும் ஆண்டவர் சந்திப்பார். ஓகே, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த பில்டிங்கை யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு தெரில. யார் பார்த்தீங்க, எத்தனை பேர் வந்தீங்க? ஓகே, அந்த பில்டிங்கில் நம்ம 2nd ஃப்ளோரில் ஒரு ஓப்பன் ஏரியா இருக்குது. பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு திறந்த இடம் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? அந்த ஒரு இடம் வந்து வெளிச்சமாக இருந்துச்சு நல்லா. அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கார்டன் மாதிரி செய்யணுன்னு ஒரு ஆசை. நம்ம அந்த ஃபேக் கிராஸ் வாங்கி அழகாக போட்டு அந்த பெபிள்ஸ்லாம் அடுக்கி வச்சு ஒரு செடியில் அப்படியே பூ வச்சு ஒரு 2 நாக்காளி வச்சா ஒரு கார்டன் மாதிரி நமக்கு இருக்கும். ஒரு சின்ன ஒரு கார்டன் மாதிரி. அது செய்கிறதுக்கு ரொம்ப வராது. டிஐஒயில் எல்லா பொருளும் விலை குறைவாக நம்ம வாங்கலாம். 2 வழி கடையில் அந்த ஹேங்கிங் ஃப்ளவர்ஸை வாங்கி வச்சு அந்த புல் மட்டும்தான் நினைக்கிறோம் எத்தனையோ ரிங்கிட் ஒரு மீட்டர் என்னமோ வரும் போல் அழகாக வாங்கி நம்ம சேட்ச் பண்ணிட்டோம்னா பிள்ளைங்க அந்த இடத்த யூஸ் பண்ணலாம். நமக்கும் அந்த இடத்துல ஒரு ஃபெலோஷிப் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அழகாக வைப்போம். அந்த கட்டடத்தை அழகாக செய்வோம். ஸோ ஆகையால் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு அவசியமாக தேவைப்படுது. இந்த பட்டிஷன் வேலை தெரிஞ்சவங்க வி நீட் யூ.
யாருக்கெல்லாம் பட்டிஷன் வேலை ஓரளவு தெரியும், உங்களுக்கு அவங்க ஒத்துழைப்பு தேவைப்படுது. யாருக்கிட்ட ஸ்க்ரூ கார்ட்லெஸ் ஸ்க்ரூ டிரைவர் ட்ரில் அதெல்லாம் இருக்குன்னா இப்போ சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வாங்க, தேவைப்படுது. நம்ம சர்ச்சில் இருந்ததெல்லாம் அவங்கவுங்க சொந்த பொருள் மாதிரி எடுத்து வீட்டுக்கு போயிட்டாங்க, திருப்பி வந்து கொடுக்கல. சர்ச்சோட தானே என்னோடன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சர்ச்னால் என்னோட அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சர்ச்சில் நாங்கள் வாங்கி வச்ச ட்ரில்லை காணோம், ஓட்டை போடுற ட்ரில்லை காணோம். சாகையால் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சபையில் கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்கு தேவைப்படுது. இன்னொன்று கார்பெட், உங்களுக்கு எங்கேயாவது கார்பெட் கிடைக்கும்னு சொன்னால் எங்கிட்ட சொல்லுங்கள். டைல்ஸ் கார்பெட் செகண்ட் ஹேண்டில் நல்ல குவாலிட்டி உள்ள கார்பெட் இருந்துச்சு சொன்னால் அதுவும் எங்களுக்கு தேவைப்படுது. கார்பெட்ஸு எங்கேயாவது கிடைக்கும் என்று சொன்னால் அதையும் எங்கிட்ட சொல்லுங்கள், தேவையாக இருக்கிறது. வேறு ஸோ முக்கியமாக நீங்கள் கொடுக்குறதுல தான் இருக்குது எல்லாமே. நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம், அதற்கு ஒரு பட்ஜெட் நம்ம ஒதுக்கி வைக்கணும். ஒரு 150 ரிங்கிட் இல்லை ஒரு 100 ரிங்கிட் அந்த கார்டனுக்கு நம்ம போட்டுடலாம். அந்த பாஸெலாம் ரொம்ப காசு வராது தானே, ஒரே ஒரு ஃபேக் பாஸு 2 வழி கடையில் வாங்கி அழகாக செட் பண்ணலாம். ஸோ நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஜாமா தூக்கிறதுக்கு ஒரு 2 நாள் நம்ம ஒதுக்கி நம்ம செய்யணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது, சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து உதவி செய்யுங்க, எனக்கு இல்லை சபைக்காக செய்யுங்க. ஸோ உங்களை நம்பி தான் நாங்கள் இவ்வளோ காரியங்களை செய்கிறோம். எனக்கு 2 மனசாகவே இருந்துச்சு. சபையில் ஒத்துழைப்பு சரியாகவே இல்லாதனால நான் யோசித்தேன், செய்யலாமா வேணாமா, கால் எடுத்து வைக்கலாமா. ஏன்னா அதை கடந்து போயிட்டோம் பாருங்கள். ஸோ திருப்பி கால் எடுத்து வச்சா அப்புறம் நான் தான் ஓடிக்கிட்டு இருக்கணும், அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நானும் ஒரு வாலிபனும் கிடையாது, எனக்கும் என்னுடைய உடல் சுகமும் எனக்கு ரொம்ப முக்கியமாக எனக்கு இப்போ கருதுகிறேன். நாளைக்கு நான் இல்லைன்னா இல்லை சொல்கிறேன், நீங்கள் யாரும் என் குடும்பத்தை பார்க்க மாட்டீங்க, அவன் தானே எல்லாம் உங்கள் குடும்பத்தை தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து வேறு பாஸ்டர் வந்துடுவார். எப்படி நான் இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த பாஸ்டர் ரெடியாக இருப்பார். இப்போயே சில ரெடியான பாஸ்டர் கான்டாக்ட் வச்சுருப்பீங்க. இவர்னா அவர் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி, இவர் ஜெபிக்கலைன்னா என்ன இன்னொரு ஜெபிப்பார், இவர் தீர்க்க தரிசனம் சொல்லலான்னா அவர் குறி சொல்லுவார். கரெக்டாக எல்லாம் கான்டாக்டும் உங்களுக்கு இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு நான் தான் ஒரு அப்பா, சரிங்களா? ஸோ நானும் என்னுடைய உடலை நானும் பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. சாகியால் நல்ல ஒரு 5-6 மென்ஸ் ரொம்ப ஒற்றுமையாக நீங்கள் வந்து எனக்கு ஒத்துழைச்சிங்கனாலே பெரிய காரியங்களை நம்ம சபையில் செய்யலாம். ஆகையால் இந்த சர்ச் முடிஞ்சோடனே ஆண்களாக இருக்கிறவங்களாம் பிரதர் லாரன்ஸை போய் அப்படியே கொஞ்ச நேரம் அவரை போய் பாருங்கள், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ வராதவர்களுக்கு தெரியப்படுத்துங்க, வராதவர்களுக்கு அறிவிப்பு கொடுங்க. ஸோ இன்றைக்கி தேதி என்ன? 15, இன்னும் 10 நாள் இருக்குது. ஸோ 10 நாளில் 12 மணிக்கு தான் நான் காசு போடுவேன்னு சொல்லிடாதீங்க. 10 நாள் முடியும் போது 11:59 வரைக்கும் தான் நான் வெயிட் பண்ணி காசு போடணும்னு யோசிக்காதீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வந்து தசம பாகம் காணிக்கையிலலாம் கை வச்சிடாதீங்க, அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம். ஷாகியால் உங்களுடைய எல்லா பிரயாசங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, சரி, இவ்வளோ தான் முக்கியமான அறிவிப்புகள். சபையை சுத்தம் பண்ணுறவங்களுடைய ஸ்கெட்யூல் எல்லாம் மாற்றணும். ஏன்னா அந்த பில்டிங் வந்து 2 பில்டிங். முதல்ல நீங்கள் மேலேருந்து சுத்தம் பண்ணிவிட்டு கீழே வரணும், அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் என்ன பொறுப்பு செய்ய போகிறோன்னா சண்டே ஸ்கூல் ரூமை நீங்கள் தான் பொறுப்பாக வச்சுக்கணும். அப்படி தான் நம்ம சுத்தம் செய்யணும். நீங்கள் சுத்தம் பண்ணுறவங்க சும்மா ஒரு மோப் பண்ணிவிட்டு குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூம் கழுவிட்டு போயிடணும். அந்த மாதிரி ஈஸியாக வச்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, சரிங்களா? சரி, இவ்வளோ தான் அறிவிப்புகள். வேறு எதுவும் இருக்குங்களா? இந்த வாரம் நமக்கு லாங் ஹாலிடே, ஆனாலும் வியாழக்கிழமை நமக்கு ஜெபம் இருக்குது. ஒருவேளை அந்த பாஸ்டர் நோவான்னு சொல்லுகிறவர் அவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவரை நான் தேர்ஸ்டே வர சொன்னேன். ஃப்ரீயாக இருந்தால் அவரை வர சொன்னேன். ஏன்னா இப்போ இந்த ஒரு வாரமாக எங்களுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஃப்ரீயாக இருந்தால் அவரை வர சொல்கிறேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஐ அர்ஜ் யூ
மிஸ் பண்ணாதீங்க சர்ச்சை. ஏன்னா அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அவர் செய்வார். நீங்கள் அதில் பின் தங்கிடக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் கால் அண்ட் செக், வாங்க என்ன நடக்குது, முடிஞ்ச பிறகும் எனக்கு ஃபோன் அடிங்க என்ன நடந்துச்சு என்று சொல்லி என்கிட்ட கேளுங்க. ஸோ ஒருவேளை அந்த பாஸ்டர் வருவார் என்று சொன்னால், நான் இப்போ கேட்டிருக்கிறேன், அவர் என்ன பதில்னு தெரியல, அப்படி வருவார் என்று சொன்னால் நமக்கு இன்னும் நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது ஏன்னா அங்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நமக்கு சீக்கிரமாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பட் கர்த்தர் நமக்கு முன்பதாக ஏற்கனவே சென்று எல்லாத்தையும் செய்து முடித்தார். Hallelujah. God has already gone ahead of us. ஆண்டவர் நமக்காக வெயிட் பண்ண மாட்டார். நமக்கு முன்பதாகவே ஆண்டவர் சென்று எல்லா காரியத்தையும் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மத்தியில் ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க, அவங்க அறிமுகப்படுத்துங்க. வெல்கம் சிஸ்டர். எங்கேருந்து வந்திருக்கீங்க? சுங்காய்ச்சா. பாருங்கள், சுங்காய்ச்சா ஆல் த வே. ஓகே, இதான் முதல் தடவை சர்ச்சுக்கு வரீங்களா? போயிருக்கீங்களா? உங்கள் பேர் ரதியா? ஓகே சிஸ்டர், ரொம்ப நன்றி நீங்கள் சர்ச்சுக்கு வந்தது. நிச்சயமாக இந்த மூட்டத்துக்கு பிறகு நான் உங்களோட பேசுகிறேன், உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஸோ வி வெல்கம் யூ. எப்படி டிரான்ஸ்போர்ட் இருக்கா உங்களுக்கு? எப்படி வருவீங்க? மோட்டர் வச்சுருக்கீங்களா? ஓகே, வெரி குட். சரி, தொடர்ந்து வாங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார், உங்கள் குடும்பத்தை தொடுவார், உங்களை தொடுவார், உங்கள் வாழ்க்கை மாறிடும். நீங்கள் சர்ச்சுக்கு தொடர்ந்து வந்தீங்கன்னா 6 மாதத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அடையாளமே தெரியாது. அது இல்லையா? நிச்சயம் ஆண்டவர் உங்களோட இருப்பார். ஸோ ரொம்ப நன்றி சர்ச்சுக்கு வந்ததுக்கு. வேறு யாரும் இல்லை புதுசா? ஓகே. ஸோ பிறகு அவங்களோட நம்ம ஐக்கியப்படுவோம். வேறு எதுவும் காரியங்கள் இருக்கா? ஸோ நல்ல ஒரு லாங் பிரேக் இருக்குது. நாளைக்கு நிறைய பேருக்கு லீவு, சில கம்பெனிஸ் துத்தோம், பட் சில கம்பெனியில் வேலை. பட் எங்கே போனாலும் பத்திரமா இருங்க. தேவன் ஆண்டவர் உங்களோட கூட இருப்பாராக. அல்லேலூயா. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் அறிவிப்புகள். ஓகே, வேறு எதுவும்? சபையில் சர்ச்சுக்கு வராதவங்களை ஃபோன் அடித்து விசாரிங்க. வியாதியாக இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை இருப்பாங்க, ஃபோன் அடித்து விசாரிங்க. ஓகே. ஸோ ஒருத்தர் அன்பு செலுத்தி கொள்ளுங்க. ஓகே, இவ்வளோ தான் அறிவிப்பு. நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த ஸ்கேஜுவல் நான் ஒன்று போட்டல, அந்த ஸ்கேஜுவல் நம்ம இன்னும் சரியாக அதை அமல்படுத்தலை. ஆகையால் அது கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. அது இன்னும் சில மாற்றங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் முடிச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு திருப்பி ஷேர் பண்ணுறேன். அநேகமாக புது கட்டடத்தில் தான் நம்ம என்ன செய்வோம், அதை ஆரம்பிப்போம் முதல் நாளிலிருந்து. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்பதாக நான் அதை செய்து உங்களுக்கு அனுப்புகிறேன். நம்ம கரெக்டாக அதை செய்திருவோம். சரிங்களா? சரி, நானே உங்களுக்கு ஜெபம் பண்ணிடுறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ரியலி ப்ரே ஃபார். ஜெபம் பண்ணுறீங்களா? நான் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக. சரி. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் நாங்கள் உம்முடைய வீட்டில், உம்முடைய சரீரத்தில், உம்முடைய மனவாட்டியாக இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா. சொன்னதை செய்து முடித்த தேவன். எங்களுக்கு முன்பதாக போய் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். யூ ஹவ் ஆல்ரெடி கான் அண்ட் டன். யூ டோன்ட் வெயிட் ஃபார் அஸ். எங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறவர் அல்ல. நீர் அவ்வளோ பெரிய தேவன். ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் புறப்பட்டு போவோம் என்று சொன்ன அந்த ஒப்பு கொடுத்தலை நாங்கள் நிறைவேற்றும்படி ஆண்டவர் எங்களை பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி நாங்கள் கேட்ட சத்தியத்தை உடைய ராஜ்யத்துக்கென்று நாங்கள் எப்போதும் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்போம். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கி கொடுத்த எடுத்த தசமமாக காணிக்கைகளை, அர்ப்பணித்த காணிக்கைகளை எல்லாத்தையும் உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே அதை பெருக பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வராத பிள்ளைகளை கர்த்தர் தொட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, எங்கள் சமூகத்தில் இருக்கிற ஆண்டவரே வியாதியாக இருக்கிறவர்கள், தடைப்பட்டு இருக்கிறவர்கள், சபைக்கு வரக்கூடாதபடி இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். வரப்போகிற நாட்களில் அதிகமான ஆட்களை, புது ஆத்துமாக்களை கர்த்தர் சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போர்களாக இருப்பீர்கள், வாசலை திறக்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க சிஸ்டர்.